நம்ம இன்றைக்கிங்க ஒரு அருமையான பன்னீர் மசாலா தாங்க பண்ண போகிறோம். தாபா ஸ்டைலில் அருமையாக இருக்கும். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பன்னீர் மசாலா நம்ம இந்த அருமையாக இந்த சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக பன்னீர் மசாலா தான் இங்கே பண்ணுறோம் தாபா ஸ்டைலில். இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அப்படியே சாஃப்டாக ஒரு சப்பாத்தி சுடுது. மசாலா சேர்த்துக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அரைஞ்சி வச்சுருக்கேங்க. இது இதில் போட்டுடணும். போட்டு நல்லா வதக்கணும். ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கினா போதும். அது வதங்கும் போதே நம்ம அது கூட ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு அரை துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு 5-6 பூண்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதம் வரையும் வதக்கியாச்சுங்க. இந்த நேரத்தில் இது அப்படியே ஆறட்டும். நம்ம மாற்றிடலாம் அடுப்பை. இப்போது ஒரு இன்னொரு பேன் ஒன்று வச்சுட்டு நம்ம பன்னீரை இதில் ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. ஒரு பேனை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போது ஒரு தவா வச்சாச்சுங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் போட்டு 2 பக்கமும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. இப்போது இது எண்ணெயில் சூடாகிட்டு இருக்குதுங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். இது 2 பக்கம் கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அதுக்காட்டி நம்ம ஒரு பாத்திரத்தில் தயிர், நல்லா ஒரு அரை கப்பு தயிருங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், திக்கான தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புளிப்பு இருக்கக்கூடாது. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். அதில் மிளகாய் தனியா 2மே சேர்ந்த பொடி. அதனால் இது 2 ஸ்பூன் எடுத்துருக்கோங்க. சீரகத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது கரம் மசாலா 1 ஸ்பூனு. இது 3த்தையும் இந்த தயிரில் போட்டு நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இந்த கெட்டியான தயிரில் போட்டு 3மே நல்லா கலந்து வச்சிடலாம். ஒரு பக்கமாக அது ஊறட்டும். அதுக்கிட்டே இது பொன்னிறமாக ஆச்சுன்னா இதை எடுத்துடலாம், திருப்பி விடலாம். கொஞ்சம் வேகணும். அப்படியே ஒரு பக்கம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ 2 பக்கமும் இதே மாதிரி ஆனதும் நம்ம இருக்கிற பன்னீரையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நம்ம பொன்னிறமாக 2 பக்கமும் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இது என்ன பண்ணணுன்னா, ஒரு பக்கம் சுடு தண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பாதி கிண்ணத்துக்கு சுடு தண்ணி இருக்குதுங்க. இந்த சுடு தண்ணியில் நம்ம இந்த பொரித்து வச்சதெல்லாம் இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சாஃப்டாக கிடைக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி ஜவ் மாதிரி இருக்கும். இந்த சுடு தண்ணியில் உடனே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கலாங்க. அது வரையும் இதை அப்படியே மூடிடலாம். இப்போது நம்ம இந்த வெங்காயம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆறுனதை வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டுங்க இதை அப்படியே இந்த ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இதோட நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லிங்க, ஒரு அரை கட்டு கொத்தமல்லி இதிலே சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சம் புதினா, இதுவும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம மிக்சியில் இந்த பேஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நைஸாக.
இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நம்ம அந்த பன்னீர் ஃப்ரை பண்ண இல்லைங்க, அந்த எண்ணெயும் ஊற்றலாம். அதையே ஊற்றிருக்காங்க. அதை ஊற்றிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு 4 லவங்கம், அது போட்டுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, அரைச்ச விழுது மொத்தத்தையும் இதில் போட்டாச்சு. இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கணுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இது பிரிஞ்சு வரதுக்கு ஒரு 6-7 நிமிஷம் ஆகுங்க. அந்த நேரத்தில் நம்ம நடுவில் கலந்து விட்டு செய்யணுங்க. இல்லை கட்டி அடி பிடிச்சிடும். இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த தயிர், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கலாம். அதை இதில் சேர்த்துடலாங்க. இதில் சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடணும். எல்லாம் கலந்து நல்லா இந்த மசாலாவை கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். சிம்மில் 10 நிமிஷம் வைக்கும்போது நம்ம நடுவில் ஒரு 2-3 தடவை கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே வந்துருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ஜார் கழுவி வச்சுருந்தா ஒரு அரை கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரலாம். இப்போ ஓப்பன் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த நேரத்தில் எல்லோரும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க. நான் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக ஒரு 1/4 கிளாஸ் பாலில் ஒரு 5-6 முந்திரி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்காங்க. அதை இதில் ஊற்றுறேன். உங்களுக்கு அந்த ஃபீல் தரும். அந்த ஃப்ரெஷ் க்ரீமோடைய டேஸ்ட்டு அதுக்கு அப்படியே இருக்குங்க. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் பதில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக முந்திரியும் பாலும் வெதுவெதுப்பான பாலில் ஒரு 5-6 முந்திரி போட்டு ஊற வச்சு அதை நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேங்க. இப்போது நம்ம இது சேர்த்தாச்சு. சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து வச்சுருக்காங்க இந்த பன்னீரை. இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்படி எல்லாத்தையும் இந்த பன்னீரை இதில் சேர்த்துட்டு இது சிம்மில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இந்த பன்னீர் எல்லாம் சேர்த்தாச்சு. அப்படியே மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அருமையாக கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த நேரத்தில் இதை அப்படியே இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு நம்ம ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் அப்படியே சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்குங்க. தாபா ஸ்டைலில் ஒரு பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கூட கொஞ்சம் கஸ்தூரி மெட்டியை நல்லா தூள் பண்ணி லைட்டாக மேலே அப்படியே தூவி விடலாங்க. நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கொஞ்சம் கொத்தமல்லி, நம்மளின் தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க.
அவ்வளோதான் சிம்பிளாக. நீங்களும் ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.